நீங்க சொல்றீங்க, நெறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அவங்கலாம் யாருமே ஆதாரப்பூர்வமா இந்த வீடியோ கூட போட்டது கிடையாது. என் மூலியமா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவங்களுடைய பிரச்சனைய நீங்க தீர்க்க முடியுமா? நோ, நோ. சேலஞ்சா? நான் சேலஞ்ச் இல்லம்மா. உங்களால பண்ண நெனச்சவங்க யாருமே ஒரு ஒரு வாய்ஸ் ஓவர் கூட குடுக்க மாட்டாங்களா? ஆமா, நான் சரி எனக்கு சரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்களா? நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? கமெண்ட் பார்த்து தானே தெரிஞ்சுக்கிறோம். உங்க வீடியோ கமெண்ட்டே வரதில்லல்ல. கமெண்ட் குடுக்குறதெல்லாம் உண்மையாயிடுதா? இல்லன்னு சொல்ல முடியாது. அது பொய்ன்னு ஆயிடாதே. எங்க கிட்ட வரவங்களுக்கு மட்டும் தான், நாங்க தேடி வரவங்களுக்கு மட்டும் தான் நான் வேலை செய்றேன். அனைத்து மக்களுக்கும் நாங்க செய்யல. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தேன். அந்த வீடியோக்கு கீழ நீங்க எந்த கமெண்ட்டும் ஆன் பண்ணாம விட்டுட்டீங்க. ஆஃப்ல வச்சிருந்தீங்க. கமெண்ட் மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க ஒரு 420 இவங்கள பேச்சு பேசக்கூடாது. இவங்கள பத்தி நம்ம கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லார்கிட்டயும் இருக்கு. ஏன் என்னையும் கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவேன் நான். நீங்க எல்லா வீடியோலயும் நான் பார்த்திருக்கேன். எல்லா வீடியோலயும் கமெண்ட் ஆஃப் பண்ணிடுறீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் உங்க மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல அந்த கருத்து எதுக்கு இந்த விவாதம் நமக்கு தேவையில்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்லம்மா. இப்போ இந்த காலகட்டத்துக்கு கமாண்ட் எல்லா துறைக்கும் வரலாம், தப்பில்ல. ம். ஏன்னா, பொதுநலமா போய் ஓட்டு வாங்கல நாங்க. மக்களுக்கு சேவை செய்றேன்னு சொல்லிட்டு ஓட்டுல போய் மக்களுக்கு வாங்கிட்டு நாங்க செய்யாம குறையில வைக்கல. எங்க கிட்ட வரவங்களுக்கு மட்டும் தான், நாங்க தேடி வரவங்களுக்கு மட்டும் தான் நான் வேலை செய்றேன். ம். அனைத்து மக்களுக்கும் நாங்க செய்யல. அதுக்காக பொதுவுல இருந்து எங்களுக்கு கமெண்ட்ஸ் எங்களுக்கு அது அவசியமும் கிடையாது. அதே மாரி யார்கிட்டயும் நீங்க வாங்க, நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு வேலை செய்ற ஆளும் மத்தவங்க எப்படியோ தெரியாது. நான் ம். யாருக்கும் அடங்கி நான் யார்கிட்டயும் பேசுனதும் கிடையாது இதுவரைக்கும். ஒருத்தவன இங்க வான்னு நான் கூப்பிட்டு வரவனையும் நான் பார்க்க மாட்டேன். டைம் இல்ல எனக்கு. அந்த அளவுக்கு நான் வேலையில உள்ள ஆளு. தேவையில்லாத கருத்துக்கள் எதுக்காக வேணான்னு சொல்றோம்னா, எங்களுக்குன்னு ஒரு தரம் உண்டு. தராதரம்னு ஒண்ணு உண்டு. ஏன்னா, ம். என் ஊர சுத்தி என்ன பத்தி எல்லாம் இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும். சரிங்களா? நாங்க கிராமத்து சைடு இருக்கிறவங்க. என்னன்னு என்ன சுத்து வட்டாரம் பூரா தெரியும். என் ஊர்ல மட்டும் இல்ல. என்ன சுத்தி இருக்கிற 152 கிராமத்துக்கு எங்களுக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. ஒரு பேர் உண்டு. ம். புரியுதுங்களா? சாதாரணமா எங்கேயோ உட்காந்துக்கிட்டு, ஒரு கஞ்சா அடிச்சுக்கிட்டோ, ஒரு தண்ணி அடிச்சுக்கிட்டோ, எங்கேயோ ஒரு நாய் போடுற கமெண்ட் எல்லாம் எங்களுக்கு அது மிஸ்டேக் ஆகுதுன்னா, மன உளைச்சல்ல இருக்கிற சுத்துப்பட்டு கிராமத்துல இருக்கிறவங்க யாராவது ஒரு ஆள் வருத்தப்படுறாங்கன்னா கூட, அது எனக்கு என் வருத்தத்துக்கு சமமானது அது. ஓகே. புரியுதுங்களா? இது என்ன இப்படி போட்டுருக்காங்க அண்ணே? இது என்ன சாமி இப்படி போட்டுருக்காங்கன்னு அத்தனை பேர் எங்களுக்கு கேட்கும்போது, என் மனசு அவங்களுக்கு அவங்க வேதனைப்படுறதுக்காக தான் நான் நிறுத்த சொல்றது. ஓகே. மற்றபடி ஒருத்தவங்களுக்கு இந்த காலத்துல ஒரு 420யோ, ஒருத்தவன் ஏமாத்துறவனோ, நாங்க ரகசியமா ஃபோன் நம்பர மாத்திக்கிட்டு இல்ல. ஊர ம். விட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டு இப்போ மலைக்கு கீழ போய் சாராயம் காய்ச்சல. மெயின் ரோட்ல, என் வீட்ல, என் சொந்த இடத்துல 30 வருஷமா வேலைய பார்க்குறேன். என் ம். ஊர்ல இறங்கி ஜின் பார்த்திபன்னு கேட்டாவே குழந்தை கூட காட்டும். ஓகே. சரிங்களா? ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு தெரியாம இல்ல. ஒரு கார் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு தெரியாது இல்ல. நான் யாருன்னு வேர்ல்டு ஃபுல்லா தெரியும். ம். சரிங்களா? வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் வராங்க. என்னுடைய பேர் எடுத்துக்கிட்டு, என்னுடைய ஊர் பேர் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. கூட்டு நேரா வீட்ல தான் இறக்குறாங்க, என் வீட்டு வாசல்ல. எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க உங்கள நோக்கி வரதுக்கு என்ன நம்பிக்கையில வராங்க? என்ன நம்பிக்கைன்னாக்கா, நான் பண்றது 30 வருஷமா இதே தொழில்ல தான் இருக்கிறோம். அவ்வளோ ஜனங்களுக்கு ரீச் ஆவுது. இதே மீடியா இல்லன்னா கூட என்னால பலனடைஞ்சவங்க பல பேர் போய் வெளிய சொல்றாங்க இல்லையா? இவங்களால தான் நான் ம். ரீச் ஆறேன். இப்படி தான் நான் போறேன்னுட்டு. இல்லன்னா ஓகே. நீங்க ஒரு இடத்துல இந்த இத்தனை வருட காலமா எங்கேயுமே எந்த தொழில்லுமே சரி, சரிங்களா? எப்பவுமே ஓட்ட முடியாது. ம். ஒரு தொழில்ல தவறு இருக்குதுன்னா, நீங்க இந்த காலகட்டத்துக்கு 1 நாள், 2 நாள் இருக்கிறதே பெரிய விஷயம். 30 ஆண்டு காலமா நான் மேல இருக்கிறேன் நானு. மத்தவன் கமெண்ட் தரான்னாக்கா, அவன் வீட்டுக்கு சம்பாரிச்சு போட துப்பு இருக்காது. அவன் வீட்டுக்கு. ஏன் இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு நம்பருக்கு நாங்க கால் பண்ணியே பேசணும். ம். அப்ப அவங்க வீட்ல அந்த நேரத்துல அவங்க வீட்ல இருக்கிற லேடீஸ் எடுத்து ஃபோன் எடுத்து பேசுனாங்க. இது யார் போட்டது கமாண்ட்ன்னோம். அவன் ம். வீட்டுக்கே அவன் சம்பாரிச்சு போடாம, ஒரு ரூ. 10 குடுக்காம, குடிச்சுக்கிட்டு, கஞ்சா அடிச்சுக்கிட்டு சுத்துறவன்லாம் கமாண்ட் போட்டுருக்கான். அவங்க அழுவுறாங்க ஃபோன் போட்டு. இல்லைங்க தெரியாம பண்ணிட்டாங்க. இனிமே பண்ண மாட்டாங்கன்னுட்டு. அந்த மாரி ஆளெல்லாம் எங்களுக்கு தர தேவையில்ல. ஓகே. கமாண்ட் அவசியம் தகுதியான ஒருத்தவன், சீரான ஒருத்தவன் தகுதி குடுக்கணும். ஒரு விரல காட்டி நீ கெட்டவன்னு சொல்லும்போது, மத்த 4 விரலும் நம்மள தான் காட்டும். ஓகே. சரிங்களா? எவனும் ஒழுக்கம் கிடையாது, உத்தமம் கிடையாது. அதுக்காக எனக்கு கமாண்ட்ன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா, பல பேர் நெஞ்சில இன்னைக்கு நான் நெறைய பேருக்கு நல்லது செய்து எல்லா குடும்பத்திலயும் என்ன அவங்க கடவுளா நினைக்கிறாங்க. அவங்க மனசெல்லாம் உடையுதுன்றதுக்காக தான், அவங்க கருத்துக்காக தான் நான் கமெண்ட்ஸ நிறுத்த சொன்னது. இது உங்களுக்கு பாதிப்பு எதுவும் படல? எனக்கு ஏம்மா பாதிப்பு படுது? கமெண்ட்ஸ் குடுக்குறதுல எனக்கு எதுவுமே பாதிப்பு கிடையாது. நிறுத்திட்டு நான் பாட்டுக்கு என் வேலைய செய்றேன். ம். புரியுதுங்களா? நான் என்னுடைய வேலைய செய்றேன் நானு. ம். சரிங்களா? நான் மத்தவங்கள பார்க்கறதோ, மத்தவங்க சொல்றதோ, கேள்வி கேட்கறதோ எனக்கு வேலை கிடையாது. நான் பொழைக்கணும். என்ன நம்பி வரவங்க நல்லா இருக்கணும். இதுதான் என்னுடைய நோக்கம், வேலை.
ஓகே. சரிங்களா? இப்போ என்ன சொல்றேன்னா, கடவுளே இல்லன்னு தான் சொல்றாங்க. சொல்றாங்களா இல்லைங்களா? ஆமா, பெத்தவங்க தான் கடவுளு. ஆமா, பெத்தவங்களே தூக்கின்னு போய் அனாதை ஆசிரமத்தில விடுறானுங்க. ஆமா. சரிங்களா? எவ்வளவோ நாட்ல நடக்குது. நான்லாம் எம்மாத்திரம். ம், அவன பெத்த தாய் தகப்பனே ரோட்ல விட்டுட்டு இருக்கிறான். ம். கட்டின பொண்டாட்டியே விட்டுடுறான். குடிச்சிட்டு குடிக்க அடிமையாயிட்டு, அது அடிமையாயிட்டுலாம் விட்டுட்டு போறாங்க. பல விஷயங்கள் நடக்குது. பெத்த புள்ளைங்களே தெருவுல விடுறானுங்க. அவன்லாம் ஒரு கமெண்ட் போடுறான்னா, நான் உடனே நம்ம அத நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டோ, இத பார்த்துக்கிட்டோ, கேள்விப்பட்டுக்கிட்டோலாம் இருக்க முடியாது. விட்டு கடாசிட்டு நம்ம வேலைய பார்க்க வேண்டியது தான். நீங்க வந்து கரெக்ட்டான ஆள் தானா? ஜின் இருக்கா? இல்லையா? இல்ல பிளாக் மேஜிக் காமிக்கிறாரா இவரு? சும்மா வாய் உதார் வித்துட்டு இருக்காரா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நெறைய பேருக்கு மக்களுக்கு ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. கரெக்ட்டான நபர வந்து நோ நோக்கி போறதுக்கான விஷயங்களே இல்லாம அம்மா போயிடுச்சு. யார் அந்த மாரி நினைக்கிறாங்க? முதல்ல யார் முட்டாள்ன்னு நினைக்கிறீங்க? மக்கள முட்டாள்ன்னு நீங்க சொல்றீங்களா? சில பேர் முட்டாள் ஆகுறாங்களே! எப்படி ஆகுறாங்க? பணம் குடுத்து பணம் ஏமாந்துருக்காங்க. குடுத்து யார் ஏமாறுறாங்க? இப்ப இந்த காலத்துல உங்கள கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியாது. ம், வந்து உட்காந்து பேசிட்டு நான் நாளைக்கு வரேன்னு போறவங்கலாம் உண்டு. நான் எடுத்துட்டு நம்பிக்கை வந்தாத பிறகு தான் அவங்க செய்வாங்க. வந்த உடனே எடுத்தாந்து இப்படி கொட்டுறது கிடையாது யாரும். இந்த காலத்துல இருக்கிற ஜனங்க. உலகமே கைக்குள்ள இருக்குது. அந்த செல்லுல எல்லாமே இருக்குது உலகத்துல. ம், இப்ப வர்றவங்களுக்கெல்லாம் அவங்க கேள்விக்கு பதில் நம்ம கரெக்ட்டா தரணும். வேலைகள கரெக்ட்டா செய்ற மாரி இருந்தா தான் அவங்க செய்வாங்க. ஏன் ம், 4 நாள்ல முடிக்கிறேன்ட்டு ஒரு வேலைய செய்யாம விட்டு பாருங்க. உங்கள வந்து கேட்பான். ம். இல்ல இப்ப மீடியா எடுக்கிறவங்க மீடியாக்காரங்கள போய் கேட்கறாங்க. இல்ல. நேரா என் வீட்ல தான் செய்றேன் நானு. என் வீட்டு வாசல்ல தான் நிப்பாங்க. இவங்க ஒரு ஆள் நிக்கும்போது 100 பேர் நிக்கிறாங்க என்கிட்ட வேலைக்காக. ம், ஒரு ஆள் எனக்கு வேலை நடக்கலன்னு சொன்னா, அந்த 100 பேர் எனக்கு பாதிக்கும். ம், சரிங்களா? தவறு இருந்தா அங்கேயே கண்டுபிடிக்கலாம். ம், புரியுதுங்களா? அந்த மாரி தவறு வர மாரி இருந்தா, அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னனே. ஒரே இடத்துல ஒருபொழுதும் நாங்க தொழில் தொடர்ந்து 30 ஆண்டுகள் மேலமா செய்திருக்கிறோம். சரிங்களா? ஒரு டாக்டர் தவறு செய்றான்னு நீங்க எல்லா டாக்டரையும் தவறா சொல்லிடுவீங்களா? முடியாது, புரியுதுங்களா? ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்துல பொம்பள பசங்க கிட்ட தப்பா நடக்கிறான்னு எல்லா வாத்தியாரும் நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. சரிங்களா? உங்க அப்பா மாரி எங்க அப்பா, அம்மா சொல்ல முடியுமா? ம்ஹ்ம். சரிங்களா? அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான பதிவு, தவறான கருத்தும்மா அதெல்லாம் வந்து. மக்கள் இன்னைக்கு விவரமா ஏன்னா, அவங்களே இப்ப எங்க எப்படி போறாங்களோ தெரியாது. அவங்களே அடிபட்டு, மிதிபட்டு தான் எங்ககிட்ட கடைசியா வராங்க. ம், எல்லா வலியும் தாங்கிக்கிட்டு, நம்பிக்கை துரோகத்தெல்லாம் தாண்டி தான் எங்ககிட்ட வராங்க. ம், கூட பழகுனவங்களே ஏமாத்திர்றாங்க. ஒரு தொழில் பண்றவன் கூட இருக்கிறவன் ஏமாத்திர்றான். 10 வருஷம் பழகுறவன் அந்த பொண்ண நகை பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டத ஏமாத்திட்டு துரோகத்துல எங்ககிட்ட வரும்போது வெறும் கை காலோட தான் வராங்க. ஒண்ணு ம், வரவங்கலாம் 100 கோடி சொத்து, 50 கோடி சொத்து வச்சுக்கிறவங்க எங்ககிட்ட வரல. அன்னாடங்காட்சி, அன்னாட பொழைக்கிறவங்க, தொழில்ல நஷ்டம் அடைகிறவங்க, ம், வெளிநாட்டுல போய் அங்கங்க ராத்திரி பூரா வேலை உழைக்கிறவங்க தான் எங்கள நோக்கி வராங்க. ம், சரிங்களா? ஒரு ஒரு ரூபாவும் அது 1 கோடிக்கு சமம் எங்களுக்கு. ம், சரிங்களா? ராத்திரி எல்லாம் ஃபோன் வருது எங்களுக்கு 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு. அதுல அவனுடைய கண்ணீர் தான் எங்களுக்கு தெரியும். அந்த வேதனை வலி எங்களுக்கு தான் தெரியும். அப்பேற்பட்ட காசு பணம் தேவையே கிடையாது உலகத்துல. ஒருத்தவன் அழுவ வச்சு வாங்குறதுக்கு. ஃபோன கண்ணு மூடிக்கிட்டா பூலோகமே இருண்டுடுச்சுன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாரி கதையா இருக்குது. நான் கமாண்ட் ஆஃப் பண்றேன். பணம் குடுத்தவனுக்கு முதல்ல வந்து என் வீட்டாண்ட வரவனுக்கு 2வது நாள் வரத் தெரியாதா? கண்டிப்பா வருவாங்க. அவன் கையில மொபைல் கிடையாதா? என் நம்பருக்கு ஃபோன் போட்டு பேச மாட்டானா? பண்ணுவாங்க. இல்ல அவன் ஃபோனே நான் பிளாக்ல போட்டா கூட இன்னொரு ஃபோன் எடுத்து பேச மாட்டானா? உலகம் எங்கம்மா இருக்குது? ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வேலைக்காக, ஒரு பூஜைகளுக்காக உள்ள போயிருந்தேன் நானு. ம், சரிங்களா? பேரோடயே சொல்றேன். ம், சரிங்களா? ஈரோடு பெருந்துறையில. ஒரு ஆள் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அவரு என்கிட்ட வந்து போனவரு தான். நான் ஒரு கால் எடுக்கலன்னதொன்னே, நான் உள்ள பூஜையில இருக்கிறேன். மனைவி காலு, பசங்க ஃபோன் எடுத்து எல்லார் ஃபோன்லயும் பண்ணிட்டாரு. ம். நான் என்னுடைய வழக்கம் என்னன்னா, பூஜைய முடிச்சுட்டு அந்த ஃபோன் எடுத்து திருப்பி அவரோட மனைவி, குழந்தைங்க. குழந்தைங்க எல்லார் ஃபோன்லயும் எனக்கு பண்ணிட்டாரு. நான் ஃபோன் எடுத்து என்னடா இத்தனை நம்பர் வந்திருக்குதேன்னு ஃபோன் அடிக்கிறேன். அதே சார் அவர் கிருஷ்ணன் தான் சார் அடிச்சாரு. ஓகே. எங்க அப்பா தாங்க. இன்னொருத்தவங்க ஃபோன் எடுத்து அடிக்கிறேன். என் கணவர் தான் சார் அவரு. ம், ஒரு ஃபோன் நீங்க ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ள அவங்க எனக்கு எத்தனை ஃபோன் அடிக்கிறாங்க, எந்தெந்த நிலையில இருக்குது. நீங்க அப்படியே ஃபோனே எடுக்காம விட்டுருங்க. ம். சரி எந்த ஃபோனுமே வருது. எங்கேயுமே வருது விடாம விட்டுருங்க. நாளைக்கு நானு என் வீட்டு வாசல்ல மறுநாள் காலையில வந்து நிக்க மாட்டாங்க. வருவாங்க தான். அ இதுக்காக நான் 10,00,00,000 போட்டு கட்டுன வீட்ட விட்டுட்டு நான் ஓடி போடுவேனா எப்படி? ம், சரிங்களாம்மா? பல விஷயங்கள் இருக்கும்மா. அடுத்தவங்கள பேசுறதோ, அடுத்தவங்களுக்காகவோ நான் தொழிலுக்காக இல்ல. ம். அடுத்தவங்களுக்காக இல்ல. என்ன நம்பி வரவங்கள காப்பாத்துறது தான் என்னுடைய தொழில். ஓகே. சரிங்களா? தேவையில்லாதவங்க அதுக்கு இதுவும் கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லக்கூடிய ஆள் இல்ல. ஓகே. சரிங்களா? கடவுளையே ஒருத்தன் விமர்சனம் பண்ணி போட்டுருக்கிறான் கமெண்ட்ல. எப்படி? கடவுளையே. ஒரு கடவுளையே விமர்சனம் பண்ணி ஒருத்தன் சாமியே தப்பா போட்டுருக்கிறான். பண்றாங்க, சரியா? பண்றாங்க. ஒரு நல்ல பெரும் தலைவர் ஒருத்தவரு. நம்ம அரசியல்ல பேர் சொல்ல விரும்பல. ம், நாட்டுக்காகவே அவர் வாழ்ந்தாரு. ம். அவர கேவலமா கமெண்ட் பண்ணி ஒருத்தன் போட்டிருந்தான். பண்ணுவாங்க. சரிங்களா? ம், எல்லாருமே தான் கமெண்ட் பண்றாங்க. அவங்கன்றதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு மத்தவங்களோட வலியும் தெரியாது. அவங்களுடைய குடும்பத்தோட சூழ்நிலையும் தெரியாது. அவனுங்களுக்கு தெரிஞ்சது அந்த நேரத்துல போதையிலயோ, இல்ல ஏதோ ஒரு மனப்பான்மையிலயோ
ஏதோ ஒன்று போட்டுட்டு கிடப்போனுங்க. நான் அவனுங்களெல்லாம் ஒரு ஆளாவே கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. ம். சரிங்களா? ஓகே. எனக்கு தேவையானவங்க என்ன நம்பி வர்றவங்க பாருங்க. ம். எவ்வளோ பேருக்கு நான் உதவி செய்கிறேன், எவ்வளோ பேருக்கு நல்லது செய்கிறேன், என்னென்ன உதவிகள் பண்றேன்னு அது எனக்கும் தெரியும். நான் என்னால பலன் அடையறவங்க சொல்லணும். ஓகே. இல்லையா? நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னுட்டு, என்னால பாதிக்கப்பட்டவன் ஒருத்தவன் சொல்லட்டும். இந்த தொழில நான் இன்னைக்கே விட்டுடுறேன். அத விட்டுட்டு சும்மா போற வரவனுக்கெல்லாம் பதில் சொல்ற பழக்கம் இப்போ எனக்கு நீங்க எல்லா விஷயத்துக்கும் நீங்க என்ன சொல்றீங்க? ப்ரூஃபா? என்னுடைய வீட்ல நான் இருக்கேன். என் இடத்துல, என் ஊர்ல நான் இருக்கேன். நான் பண்றேன். நான் எங்கேயும் தப்பிச்சு போகல. நான் ம். ஒண்ணும் ஃப்ராடு கிடையாது. ம். அப்படின்றத ஆமா. நீங்க உங்க ஊரு, உங்க வீடு வச்சு தான் நீங்க பேசுறீங்க. பேசுறேன். உங்க ஊருக்கு வரணும். நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனேம்மா. ம். நீங்க ஊருக்கு வரணும்னு அவசியம் இல்ல. இப்பயே கூட கிளம்புங்க. சரியா? ம். என்ன விஷயம் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு? என்னன்னு கேட்டாவே ஊர் உலகத்துல குழந்தைக்கு கூட தெரியும்னு சொல்லிட்டேன். சரிங்களா? நான் இறங்குனோன குழந்தைய தான் நான் கேட்பேன். எல்லாமே கேட்கலாம். எல்லாருக்குமே தெரியும். ஜின்னுன்னா என்னன்னு நான் 30 வருஷமா என்னுடைய இடத்துல மெயின் ரோட்லயே தான் என்னுடைய வீடு. எங்க செஞ்சின்னு சொன்னீங்க இல்லையா? செஞ்சியில மெயின் ரோட்லயே தான் என்னுடைய வீடு. ஓகே. திருவண்ணாமலை ரோட்லயே தான் என்னோட வீடு, ஆபீஸ் எல்லாமே பக்கத்துல பக்கம் ஒரே இடத்துல தான் இருக்குது. தாராளமா யார வேணாலும் கண்டிப்பா கேட்கலாம். உங்களுக்கு தெரியாம, உங்க நாலேட்ஜ் இல்லாமலே, நாங்க ஒரு நாள் சடனா வந்து, உங்க பில்டிங்க்கு பின்னாடி, முன்னாடி, உங்க என்னைக்கு ஊர் சைடு எல்லாமே நாங்க வந்து நீங்கன்னு எல்லா இல்ல. ஆட்கள்கிட்டயும் நாங்க கேட்போம். நீங்கன்னு இல்லம்மா. உங்கள தவிர்த்து 1000 பேர கூட என் ஊருக்கு அனுப்பி வைங்க. என்ன ம். பத்தி ஒரே வார்த்தை தான் வரும். சரிங்களா? என்ன நம்ம யார்கிட்டயும் தவறா பேசுற ஆளும் கிடையாது, தவறா நடக்கிற ஆளும் கிடையாது. எங்கேயுமே நம்ம தவறான பாதையும் நம்ம கிட்ட கிடையாது. நான் வேலை உண்டு, நம்ம உண்டு. நம்மளால பலன் அடைஞ்சவங்க தான் உண்டு. ம். அதுக்காக நம்ம அடுத்தவனுக்காக சரியா? மூட்டை பூச்சிக்கு பயந்துன்னு ஊட்ட கொளுத்துற கதையா, ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் பார்த்து நம்ம பயப்படுற ஆள் கிடையாது. இப்போ நீங்க வந்து சொல்றீங்க, நெறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அவங்கலாம் யாருமே வந்து ஆதாரப்பூர்வமா இந்த வீடியோ ஒரு வீடியோ கூட போட்டது கிடையாது. என் மூலியமா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அந்த கேர்ள் மூலியமா நான் அந்த கேர்ளோட பிரச்சனைய நான் மீடியால அவங்க முகம் காட்டாமலே மாஸ்க் போட வச்சு கூட நான் பேச வைக்கிறேன். பேச. அவங்களுடைய பிரச்சனைய நீங்க தீர்க்க முடியுமா? கேரண்டி சொல்ல நீங்க ஏம்மா முடியுமா? மீடியா முண்டி வர்றீங்க? அவங்களே யாருன்னே தெரியாத கூட என்கிட்ட அனுப்பி வைங்க நீங்க. இல்ல எனக்கு மீடியாவுக்கு வந்து நம்ம சொல்லணும்ல. இப்ப எல்லாமே. இன்னைக்கு நம்ம வந்து மீடியா முன்னாடி தான் இருக்கோம். கண்டிப்பா. மக்களுக்கு வந்து சிலது உங்களால நல்லது நடக்குதுன்னா மக்களுக்கு தெரிவிக்கணும் ஒரு இல்லையா? ஆளு இல்லம்மா மீடியாவுல. நீங்க ம். 100 பேர நிறுத்துங்க. ஓகே. அவங்க 100 பேர்ல ஒரு ஆளுக்கு ஃபெயிலியர் ஆகாம நான் செய்து தரேன். அந்த அந்த ஒரு கேரண்டி நீங்க குடுக்குற மாதிரி கேரண்டி இங்க இருந்துச்சுன்னா, மீடியாவுல தானம்மா நீங்க சொல்றேன். 100 பேருக்கு நீங்க வந்து ப்ரூஃப் பண்ணணும் அவசியம் இல்ல. எங்கள பொறுத்த வரைக்கும், ஏன் சார்பா என்ன சுத்தி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு நீங்க வந்து ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். கண்டிப்பா பிரச்சனைய நீங்க காட்டுறேன். தீர்த்து குடுக்கணும். நீங்க இப்பயே கூட்டம் வந்தாலும் நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். பட் நீங்க பண்ணலன்னு வச்சுக்கங்களேன், நான் பண்ணாததே நான் சொல்லுவேன். கண்டிப்பா சொல்லணும். சேலஞ்சா? நான் சேலஞ்ச் இல்லம்மா. நான் உங்களுக்கு இப்ப மீடியாவுல தான் நானும் சொல்றேன். ம். உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில நான் சேலஞ்ச் பண்ணலையே. ம். மீடியாவுல மக்களுக்கு, ஆடியன்ஸ் கிட்ட எல்லாருக்கும் தான் நான் சொல்றேன். கண்டிப்பா போடலாம். தாராளமா போடலாம் நீங்க. இதுல ஓகே. எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உங்ககிட்ட பேச்சு பேசினா கூட நாளைக்கு மாத்தலாம், கொள்ளலாம். ம். நான் மீடியா எதிர்க்க தான் சொல்றேன். ஓகே. தைரியமா போடுங்க. ஒண்ணும் பிரச்சனை. நீங்க வாங்கம்மா. ம். இவங்கள மாரி நான் ஏகப்பட்ட பேருக்கு நல்லது செய்றேன். அத மீடியாவுல சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா இருக்கிறவங்க கூட இல்லன்னு சொல்லி வருவாங்க. கண்டிப்பா. ஆமா. புரியுதுங்களா? ஆமா. இருக்கிறவங்க கூட இல்லன்னு சொல்லி வருவாங்க. ஆமா. நான் பல விஷயங்கள் இருக்குது. நீங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மீடியாக்காரங்க நீங்க எத வேணாலும் பேசிறலாம், கொண்டுறலாம். ம். ஏன்னா இந்த தொழில்ல இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும். ம். சரிங்களா? மாசம் ₹1,00,000 சம்பளம் வாங்குறவன் வருவான். ஒண்ணுமே இல்லாத மாரி வருவான். அந்த கூலி வேலை செய்றவன் கூட கேட்கறத குடுப்பான். 1000, 2000 கூட. அதுலயும் கம்மி பண்ணுவான் இருக்கப்பட்டவன் கூட. இந்த தொழில்ல வந்து நாங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் நூத்துக்கணக்குல பார்க்குறோம். பல ம். விஷயங்கள் அதுக்கு தான் நான் உதவி செய்றத வந்து வெளிய தெரியாம செய்ற காரணங்களே அதுக்கு தான். ம். சரிங்களா? ஏன்னா, நாங்க மட்டும் இல்லம்மா. எல்லாத்துக்குமே தேவை பொருளாதாரம். வெளிய குடுத்து தான் நாங்களும் ஒரு சில சாமான் வாங்குறோம். நான் எவ்வளோ பேருக்கு செய்து கை குடுத்துக்கிட்டு இந்த நோயாளிகளுக்கு, அவங்களுக்கு இவங்களுக்கு நிறைய உதவி செய்றோம். ஆனா நோயே இல்லாதவங்க கூட நான் நோயாளின்னு சொல்லி வருவாங்க. இந்த உலகம் அந்த மாரி ஆயிப்போச்சு. இல்லாதப்பட்டவன் கூட யோசிக்க மாட்றான் இந்த காலத்துல. இருக்கப்பட்டவங்க அவ்வளோ யோசனை பண்ணி செய்ற உலகத்துல தான் நாங்க எதையும் வெளிப்படையா சொல்றதில்ல. ஒரு விஷயம் நம்ம வந்து தேடி போகும்போது அது இழந்துறக்கூடாதுல்ல. நெறைய பேர் நெறைய இடத்துல போய் இழந்திருக்காங்க. நானும் நெறைய கமெண்ட் அம்மா, பார்க்குறேன். சில நிறைய பேருது. பேர் நிறைய இடத்துக்கு போய் ஏமாறுறாங்கன்னா, அது அவங்களுடைய இது, செய்றவங்களுடைய இதும்மா. ம். நான் அத தான் கேட்டுட்டேனே ஆரம்பத்திலே. எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் ஒண்ணா ஆயிடுவாங்களா? அது எனக்கு அவங்களுக்கு இல்லதான். என்ன பட் விஷயம்? என்னன்னா, நாம எப்படி தொழில் வேற. தெரிஞ்சுக்கிறோம்? கமெண்ட் பார்த்து தானே தெரிஞ்சுக்கிறோம். உங்க கமெண்ட்ல வீடியோ அம்மா வந்து சரி கமெண்ட்டே வரதில்லல்ல. கமெண்ட் குடுக்குறதெல்லாம் உண்மையாயிடுதா? இல்லன்னு சொல்ல முடியாது. அது பொய்ன்னு ஆயிடாதே. பொய்ன்னு ஆயிடாது. இப்ப உங்கள ஆ. பத்தியே தவறா குடுத்துருக்கான் கமெண்ட். அது உண்மையா நான் எடுத்துக்க ஆமா, முடியுமா? ஆமா. அதான் சொல்றேன். மீடியா பொறுத்த வரைக்குங்க, என்னைய பத்தி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கமெண்ட் நான் பார்த்திருக்கேன். அதுதாம்மா. இந்த கமெண்ட்ஸ நம்ம எடுத்துக்க கூடாது. ம். ஒரு ஆளோட குணம், ஆக்டிவிட்டீஸ் இப்ப நான் உங்க கூட பழகுன பிறகு தான் உங்கள பத்தி எனக்கு தெரியும். என் கூட ஆமா, பத்தி உங்களுக்கு ஆமா, தெரியும். ஆமா, ஒரு தடவ வர்றவங்களுக்கு தான் அது தெரியும். ஆமா. இப்போ 30 ஆண்டு காலமா என்கிட்ட எத்தனை பேர் பயணிச்சிருப்பாங்கன்றீங்க? இல்ல. எல்லா மாவட்டத்தையும் வேர்ல்டு ஃபுல்லா வந்திருக்கிறாங்க. வந்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே. இவ்ளோ பேர்ல குறைஞ்சது ஒரு ஒரு சிம்பிளாவே வச்சுக்கலாமே. ஒரு 10,000 பேர்ன்னு வச்சுக்கலாமே. இந்த ம். 10,000 பேர்ல ஒருத்தவன் சொல்லணும் இல்ல என்ன? வந்து போனவங்கள்ல யாராவது? அங்க ஓகே. நான் ஒத்துக்கிறேன். அத விட்டுட்டு சும்மா கமெண்ட்ல எதுக்கு போடுறீங்க? நான் என்ன சொல்றேன்? கமெண்ட்ல குடுக்குறதால உங்களுக்கு என்ன வரப்போகுது?
நேரா வா, நில்லு, நீ ஒரு கேமரா எடுத்துட்டு வா, இந்த மாதிரி இவங்க பண்றாங்கன்னு வெளியே வந்து நேரா நின்னு சொல்லு. சரியா? எதுக்கு ஓகே. உனக்கு கேமரா கூட? செல் இருக்குது இல்லையா? ஆமா. நான் பேசுறத ரெக்கார்ட் எடு. நான் என்ன பண்றேன்னு பாரு. ம். எடுத்து மக்களுக்கு வெளியே சொல்லு. உன் செல்லு உன் கையிலயே இல்லையான்னு. இன்னைக்கு சாதாரண ஒரு ஆள் கையில கூட ஒரு செல்போன் இல்ல. காட்டுங்க. இருக்கு, இருக்கு. ஏன் காட்ட முடியல? ஏன்னா ஒரு சில பேருக்கு பயம் தானே. பிளாக் மேஜிக் பார்த்தாலே பயம் தான் இருக்குது. சில பயமே தேவ முட்டாளுங்கலாம் என்ன அப்ப நெனைக்கிறாங்க, பேய் இருக்குன்னு நெனைக்கிறாங்க. சில மனுஷங்க சரிம்மா. நான் பேய் அப்ப இல்லன்னு கமெண்ட்ல சொல்றேன். குடுக்குற எதுக்கா குடுத்துட்டு இருக்கிற? அப்ப பண்ண மாட்டாங்களா? கமெண்ட்ல சொல்றதெல்லாம் அவங்களோட ஒப்பீனியன் தாங்க. எல்லாருக்கும் ரைட்ஸ் பார்க்காத இருக்குல்ல. ஒருத்தவங்கள ஏத்துக்கவே கூடாது மாட்டோமா நானு? நான் என்ன சொல்றேன், என்கிட்ட வந்து பாதிக்கப்பட்டவங்க சொன்னா நான் ஏத்துக்கிறேன். ம். அடுத்தவங்க சொன்னாக்கா, வழியில போறவங்கலாம் சொன்னாக்கா நான் ஏத்துக்க மாட்டேன். இப்ப யாரோ ஒருத்தவங்க கமெண்ட்ல பேசுறாங்க. உங்களால பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசினா கூட, எங்களுக்கு தெரியாதுல்ல. சொல்றது தானே தெரியும். இப்போ சமீபத்துல ஒருத்தவரு தான் சொத்தெல்லாம் தானம் பண்ணி ம். எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச அவர் வயசுல வந்து கிட்டத்தட்ட 60 வயசு ஆயிப்போச்சு. ம். அவருக்கு வந்து நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ரொம்ப இதா வந்திருக்காரு. அவர் பேர் வெளிய சொல்லல நானு. ம். அவர கமாண்ட்ல கொள்ளையடிச்ச பணத்த குடுக்குறான்னு சொல்றாங்க. ம். வீடு வாசல்லாம் வித்துட்டு இன்னைக்கு ரோட்ல நிக்கிறாரு. ஓகே. ஒரு அம்மா ஒரு ஃபங்ஷனுக்கு ஒரு டெத்துக்கு வந்துட்டு போனாங்க. ம். ஒரு ஏவிஎம் சரவணன் சார் அவங்களோட டெத்துக்கு வந்து போனாங்க. அவங்க ஆட்டோல போனாங்க. 100 கோடி ரூபாய் சொத்து கோயிலுக்கு எழுதிட்டாங்க. அவங்களுக்கு கீழ கமெண்ட்ல என்ன குடுத்துருக்கான் தெரியுமா? ம். எல்லாரையுமே தவறா குடுக்குறாங்கம்மா. கமாண்ட் குடுக்குறவனுக்கு, கமாண்ட்காரனுக்கு பத்தி இங்க முக்கியமான டாபிக் கிடையாது. மக்கள் பலனடைறவங்கள பத்தி பேசுவோம். ஏன்னா டைம வீணாக்க கூடாது. அவனுங்களே யூஸ்லெஸ் அது கண்டிப்பா. புரியுதுங்களா? கண்டிப்பா நானும் சொல்றேன். வாழக்கூடியவங்கள பத்தி தான் சிந்திக்கணும். நம்ம வளரக்கூடியவங்கள பத்தி தான் நம்ம சிந்திக்கணும். இப்ப கண்டிப்பா. நம்மள நோக்கி வரக்கூடியவங்க மக்களுக்கு எந்தெந்த பிரச்சனைக்கு என்ன செய்யலாம்னு கேளுங்க. அவங்களுக்கு ம். எத்தன நாள்ல பரிகாரம் உண்டுன்னு முடிச்சு தருவோம். ஏன்னா மக்களுக்கு இத பார்த்து, அந்த யூஸ்லெஸ்ஸுகள பார்த்து மக்களுக்கு என்னால அது ஒரு நிமிஷம் கூட என்னுடைய கிளையன்ட்ங்க நெறைய என்ன ரசிச்சு பார்க்குறவங்க நெறைய உண்டு. ம். என்னுடைய வீடியோ வருதோ இல்லையோ, முதல்ல அந்த வீடியோ லிங்க நீங்க இங்க எடுக்கிற ஷூட்ல இருந்து வருதோ இல்லையோ எனக்கு, ம். என்னோட கிளையன்ட்ங்க நெறைய எனக்கு அனுப்பிடுவாங்க. சார் இத பார்த்துட்டேன் பாருங்க வந்துருச்சு பாருங்க. இங்க ஓ. நெறைய இருக்குது, இங்க குறை இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு நெறைய மார்க் பண்ணி அனுப்புவாங்க எனக்கு. ஓ. அந்த மாரிலாம் எனக்கு இருக்கிறாங்க. அந்த மக்களுக்காக தான் இப்ப நான் பேட்டி குடுக்குறது. உங்களால பலன் அடைஞ்சவங்க யாருமே வந்து ஒரு ஒரு வாய்ஸ் ஓவர் கூட குடுக்க மாட்டாங்களா? ஆமா, நான் சரி எனக்கு சரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆமாம்மா. யாருமே எனக்கு சொல்ல நெறைய மீடியாவுல மாட்டாங்களா? இதே நீங்க போன தடவ எடுத்தீங்கல்ல ஒரு மீடியாவுல, அந்த மீடியாவுல என்ன பத்தி நெறைய பேர் குடுத்துருக்காங்க. என்னால தான் பலன் அடைஞ்சேன்ட்டு எனக்காக வந்து கொண்டாந்து எல்லாம் செய்திருக்கிறாங்க. இது நெறைய மீடியாக்கள்ல இருக்குது. ஓகே. ஒரு ஓகே. நாள் கண்டிப்பா உங்க வணக்கம். ஆபீஸ்க்கு நான் வந்து வாங்க, பார்க்கணும். வாங்க. உங்க ஊர்ல உங்கள பத்தி சில விஷயங்கள் நான் விசாரிக்கணும். தாராளமா ஆனா நாங்க வர்றது உங்களுக்கு தெரியாம தான் நாங்க வருவோம். தெரிஞ்சே தயவு செய்து நீங்க தெரிஞ்சே வராதீங்க. தெரியாமயே வாங்க. வந்து நாங்க விசாரிக்கிறோம் கண்டிப்பா. இப்போ மத்தவங்கலாம் தொழில் செய்றவங்கலாம் வந்து அத தொழிலா பார்க்குறாங்க. ஒரு டாக்டர் அவங்கள வரவங்கள பேஷண்ட்டா பார்ப்பாங்க. ம். ஒரு லாயர் அவங்களுக்கு வரவங்கள ஒரு கிளையண்ட்டா பார்ப்பாங்க. ம். சரிங்களா? ஒரு கடையில அவங்களுக்கு அவங்க ஒரு மளிகை ஸ்டோர்ல கூட கிளையண்ட்டா அவங்களோட கிளையண்ட்டா தான் பார்ப்பாங்க. ம். நான் என்னுடைய இடத்துல வர்றவங்கள, என்ன தேடி வர்றவங்கள, என்ன விட சின்னவங்கள என் கூட பொறந்த மாரி சகோதரியா தான் பார்ப்பேன். எனக்கு ம். பெரியவங்கள அக்கா, தம்பியா தான் பார்ப்பேன். அண்ணனா பார்ப்பேன். புரியுதுங்களா? ம். ம். வயசுல மூத்தவங்கள அம்மாவா, தாயா பார்ப்பேன். ம். புரியுதுங்களா? எல்லாருடைய வலியும், வேதனையும் அவங்களுக்காக உட்கார்ந்து கேட்பேன். அவங்க கையில எடுத்து தர காச பார்க்க மாட்டேன். அவங்க கண்ணீர தான் பார்ப்பேன். ம். சரிங்களா? அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு நான் கேட்பேன் 2 நாள்ல. உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சதா? இப்ப தேவலாமான்னு கேட்பேன். ம். சரிங்களா? என் ம். இடத்துக்கு வாங்க ஒரு நாள் ஷூட் பண்ணுங்க. அதுல கண்டிப்பா. நான் ஆதாரத்தோட அத்தனை பேரையும் கொண்டாந்து நான் காட்டக்கூடாது. அது தவறு. ம். இருந்தாலும் உங்களுக்கு கேள்விக்காக நான் கொண்டாந்து காட்டுறேன். எந்தெந்த ஊர்ல உங்களுக்கு வேணும், எந்தெந்த மாவட்டத்துல வேணும்னு அத்தனையும் நான் உங்களுக்கு எல்லாமே தொலைபேசியிலே கூட நான் காட்டுறேன். ஓகே. சரிங்களா? ஓகே. எல்லார்கிட்டயுமே ஒண்ணே ஒண்ணு தான் மீடியாவுல நான் சொல்றது, எல்லார்கிட்டயுமே நான் சொல்றது. இதுக்கு மேல எனக்குன்னு தேவை இல்ல. நான் ஒரு ஆள் தான் எனக்கு. ம். சரிங்களா? நான் ஒரு ஆள் தான். நான் யா. இறந்துட்டா என்கிட்ட ஒண்ணும் சொத்தி மடக்கி வாரிக்கிட்டு போறதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. கண்டிப்பா, இருக்கிறதே நான் கண்டிப்பா. இருக்கிற எல்லாத்தையும் நான் விட்டுட்டு தான் போகணும். ம். நாளைக்கே நான் இறந்தாலும் சரி, இன்னைக்கே இறந்தாலும் சரி. ம். நான் அத பத்தி நான் கவலைப்படுறவனும் கிடையாது. எனக்கு காசு பணமும் முக்கியம் கிடையாது. ம். தேவைக்கு மேலேயே இருக்குது என்கிட்ட இப்போ. ஒரு ம். மனிதனுக்கு தேவை 3 வேள சாப்பாடு தான். தங்க எஸ். வயிறத்த எடுத்து சாப்பிட போறதில்ல. சரிங்களா? எனக்கு தேவைக்கு மேல இருக்குது. என்கிட்ட வர்றவங்களுக்கு இது நாள் வரைக்கும் எந்த பாதிப்பும் யாருக்கும் நான் குடுத்தது கிடையாது. கஷ்டத்தையும் குடுத்தது கிடையாது. எவ்வளோ பெரிய பாதிப்புல வந்தாலும் சரி, நான் தீர்த்து வைக்கிறேன். அதே மாரி தான் என் உயிர்ல இந்த உடம்பு மூச்சுல உயிர் இருக்கிற வரைக்கும் சரி, அதே மாரி தான் நான் இருப்பேன். இந்த 30 வருஷம் நான் எடுத்துட்ட பேரே தான் கடைசி வரைக்கும் எடுப்பேன். இதுல எந்தவித மாற்றமும் கிடையாது, கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஓகே. எதுக்கு நான் பின்வாங்கவும் மாட்டேன்.